வணக்கம். உங்கள் அன்பான திதி யோக கரண ஜோதிடர் அனுஸ்ரீ. இப்போ திதி யோக கரண அடிப்படையில் 2019-2020 குரு பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த குரு பகவான் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான பொருளாதாரம், சிறப்பான படிப்பு, குடும்ப உறவில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ந்து குடும்பத்தில் சுமூகமான உறவு மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இதை தான் நாம் இப்போ இந்த டைட்டிலாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். ரிஷப ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசி. சரி, எந்த யோகத்தில் பிறந்திருந்தா? சூலம், வரியான், வைத்திருதி மற்றும் கரணம். இது எந்த கரணத்தில் பிறந்திருந்தா? சதுஷ்பாத கரணம். சரி, என்ன திதியில் பிறந்திருந்தா? பஞ்சமி, திரியோதசி. அதாவது ரிஷபம், கடகம், விருச்சகம், மீனம் இந்த ராசியில் பிறந்து கண்டிப்பாக சூலம், வரியான், வைத்திருதி கண்டிப்பாக இந்த யோகத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு 200% இந்த குரு பயிற்சியானது அதிகப்படியான பொருளாதார வளர்ச்சியையும் நல்ல ஒரு சிறப்பான படிப்பையும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் அதிகரிக்கும். சரி, இப்போ ரிஷபராசிக்காரர்கள் யாரால், யார் மூலியம் இவங்களுக்கு இந்த யோகம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு தாயார் வழியில் வரும். ஸோ தாயார் வழியில், தாய் வழியில் இவங்களுக்கு இந்த யோகம் அதிகப்படியாக வரும். இதனால் இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, தாயாருக்கு உதவுதல். தாய் வழியில் வர சின்னம்மெல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த பண வரவு கொடுக்கலாம், இல்லை புடவை எடுத்து கொடுக்கலாம், இல்லை ஒரு முல்லைப்பூ வாங்கி கொடுக்கலாம், இல்லை லட்டு வாங்கி கொடுக்கலாம். இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்கள் அவங்களுக்கு செய்யும்போது இந்த அதிகப்படியான யோகத்தை உங்களால் பெற முடியும் இந்த குரு பயிற்சியால். அடுத்ததாக கடகராசி. இந்த கடகராசிக்கு யார் மூலியம் வரும் அப்படின்னா, தொழிலாளர்கள், தொழில் சம்பந்த அமைப்பில் உள்ளவர்களால் இவங்களுக்கு இந்த யோகம் வரும். இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, கீழ்மட்டத்தில் வேலை செய்கிறாங்களே கடைநிலை ஊழியர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள், லட்டு, சாப்பாடு, எலுமிச்சம் சாதம் இதெல்லாம் கலந்து நீங்கள் அவங்களுக்கு வாங்கி தரலாம். கண்டிப்பாக குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். அடுத்ததாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு யார் மூலையும் உங்களுக்கு இந்த யோகத்தை நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னா, தாய்மாமன் உறவில், தாய்மாமன் வழியில் இந்த யோகம் உங்களுக்கு அதிகரிக்கும். திடீர் பணவரவு, ரேஸு, லாட்ரி இதன் மூலம் உங்களுக்கு அதிக பண வருவாய் வருவதற்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, மாமன் வழியில் வர உறவுகளுக்கு உங்களால் முடிந்த திராட்சை பழம் வாங்கி தரலாம். மஞ்சள் கலரில் திராட்சை பழம் வாங்கி தரலாம். அவங்களுக்கு உண்டான உணவுகள் இல்லை உடைகள் வாங்கி தரலாம். அவங்களுக்கு பண உதவி செய்யலாம். கோயிலுக்கு சென்று குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்று உங்கள் பேரில், உங்கள் குடும்பத்தில் மொத்தமாகவே நீங்கள் அர்ச்சனை பண்ணினா இந்த யோக பலன் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களுக்கு யார் மூலையும் இந்த யோகங்கள் வரும் அப்படின்னு சொன்னால், தாய் வழி உறவில் வரும், வேலை பார்க்குற இடத்துல வரும், ப்ளஸ் திடீர் பண வரவு உங்களுக்கு வரும். திடீர் லாட்ரி, ரேஸு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் பணம் வரும். தாய்னா நீங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டவுடனே உங்களுக்கு அம்மா பணம் கொடுத்துருவாங்க இந்த காலகட்டத்தில் மட்டும். அதேமாதிரி நீங்கள் மாமா இல்லை மச்சனை யார்கிட்ட உதவின்னு கேட்டால் உடனே உங்களுக்கு கிடச்சிடும். இந்த காலகட்டத்தில் தாய்மாமன் வழியில், தாய் வழியில், வேலைக்காரர்கள் வழியில் உங்களுக்கு அதிகமான யோகங்கள் அள்ளி தரத்துக்கு குரு பகவான் காத்து கொண்டு இருக்கிறார். சரி, இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, குரு பகவான் கோயிலுக்கு போகணும். பழமையான சிவன் கோயிலுக்கு சென்று குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்று கொண்டக்கடலை மாலை போட்டு உங்கள் பெயரில் அர்ச்சனை பண்ணலாம். நீங்களும் அந்த கொண்டக்கடலையை சாப்பிட்லாம். எலுமிச்சை சாதம் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் கிளாஸ் டம்ளர் இருக்கு இல்லையா, அதில் தண்ணி விட்டு அதில் 2-3 காயின்ஸ், கோல்டு காயினோ இல்லை கம்மல், கோல்டில் வர எல்லா விஷயங்களையும் போட்டு ஒரு 1 hour 2 hour அதை நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் குளிக்கும்போது அந்த தண்ணியில் ஊற்றிட்டு இதை நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையான யோக காலமாக இந்த குரு பயிற்சி அமையும். இது ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்ட பலன்.
இது முக்கியமாக வர வேண்டிய பலன் என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அனைவருமே குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச அர்ச்சனை பண்ணலாம். அந்த குலதெய்வத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகள் நிறைய செய்யலாம். இது முக்கியமான பரிகாரம். திதியோட பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, திதி தேவதையை நீங்கள் வழிபடணும். யோகம் அப்படின்னா யோகியாக வரவர் யாருன்னு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்து அந்த யோகிக்கு அந்த யோகி கோயிலுக்கு போகலாம். அந்த யோகி அப்போ சூரியனாக வந்தால் அப்பா வழியில் நீங்கள் உதவி பண்ணலாம். சுக்கிர பகவானாக வந்தாக்க அந்த மகாலட்சுமி கோயிலுக்கு நீங்கள் போகலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் பரிகாரங்கள் பண்ணும்போது இந்த யோகத்தை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தி கொள்ளலாம். சரி நேயர்களே, இது வரைக்கும் நீங்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டாப்பிக்கோட உங்களிருந்து விடைபெறுவது அனுஸ்ரீ. வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.